வணக்கம். கனல்வனன் அவர்களின் இரண்டடி கதிர்குரல் பற்றி பார்க்கலாம். முதல் குரல்: பெயரோ வினையோ பெயர்த்து உன்மொழியில் உயரும் வளரும் முன்வாழ்வு. ஒரு மொழியில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் நம்ம தாய்மொழியில மொழிபெயர்த்து படிக்கும்போது அதை எளிமையா நம்மால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பிறமொழி சொற்களை நம்ம மொழிக்கு மொழிபெயர்த்து படிக்கும்போது நம்ம மொழியும் வளர்ச்சி அடையும், நாமும் வளர்ச்சி அடைவோம். அடுத்த குரல்: தலை தாழ்த்தி நிற்பதேன் பூக்களே மொட்டு தலை நிமிர்ந்து நிற்கின்ற போது. இதை படிக்கும் போதே ஒரு காட்சி மனசுக்குள்ள வருது இல்லையா? இன்னும் விரியாத மொட்டு தலை நிமிர்ந்து நிற்பதாகவும் விரிந்த பூக்கள் தலை தாழ்ந்து நிற்பதாகவும் ஒரு காட்சி. பொதுவா மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நாம எவ்வளவுதான் நிறைகளோட நல்ல விஷயங்கள் நமக்குள்ள இருந்தாலுமே நம்ம எப்பவுமே நம்ம குறைகளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். நமக்கு அவங்கள மாதிரி இருக்க முடியல, அவங்க எவ்வளவு சிறப்பா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கனால நம்ம எப்பவுமே நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி கீழே வச்சு யோசிக்கிற மனசு இருக்கு. அப்போ அந்த மாதிரி யோசிக்க கூடாது அப்படிங்கறது தான் இந்த குரல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ சின்ன குழந்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வயசுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலுமே எதை எடுத்தாலுமே முன்னால நான் போய் செய்யறேன், நான் பண்றேன், நான் வரேன் அந்த மாதிரி சொல்லி எல்லாத்துக்குமே முன்னால போய் நிப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம எவ்வளவு பெருசானாலுமே நமக்குள்ள வந்துட்டு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்னா நம்மள கீழே வச்சு யோசிக்கிறதுனா அவங்கள மாதிரி சிறப்பா இல்லை அப்படிங்கறது. அந்த மாதிரி எப்பவுமே யோசிக்காம நம்ம எப்பவுமே நம்பிக்கையோட முன்னால போகணும், எப்பவுமே நம்மளை நாமளே பின்தள்ளக்கூடாது அப்படிங்கறத இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். அடுத்து: பெண் புகாத கோயிலும் பெண் செய்யாத பூசையும் பெண் தொழாத தெய்வமும் பால். ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் கோயில் பணிகளிலையும் இல்ல கோயில்ல பூசை வழிபாடு எல்லாத்துலயுமே பெண்களை வந்துட்டு கலந்து கொள்ள விடுவாங்க. அதிகமா பார்த்தோம் அப்படின்னா கோயில் கருவறைகள்லயும் கோயில்லையும் வந்துட்டு பணியில யார் இருப்பாங்க அப்படின்னா ஆண்கள் தான் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா பெண்களை வந்துட்டு பீரியட்ஸ் காரணமாகவும் மாதவிடாயின்னு சொல்லி அவங்கள நீங்க தீட்டுன்னு சொல்லி கோயில்ல அனுமதிக்க மாட்டாங்க. கோயில் காரியங்கள்ல அவங்கள கலந்துக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பெண்ணை அவளுடைய உடல் ரீதியான பீரியட்ஸ் மாதவிடாய்னு சொல்லி தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்னதான் சாமிக்கு பூஜைகளும் புனஸ்காரங்களும் செஞ்சாலும் அது வேஸ்ட் தான், அது கடவுளை போய் சேராது அப்படிங்கறத இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து: தேரார் துவளாது மாறுதிசை ஏற்றுயர்ந்தால் பாரோருக்கு காட்டாகலாம். தேரார் அப்படின்னா தோத்து போனவங்க. அதாவது ஒரு விஷயத்துல ஒருத்தங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா தேரார் துவளாது, அந்த இடத்துல அவங்க துவண்டு போக கூடாது. நான் தோத்து போயிட்டேன், எனக்கு இது வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று வருந்தாம மாறு திசை ஏற்று உயர்ந்தால் வேற என்ன எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி வேறு நமக்கு என்ன வரும் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ள போய் அங்க போய் சக்சஸா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்த சிறப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துல ஜெயிச்சிடுவோம் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல தோத்து போயிட்டுன்னு சொல்லி நிக்காம வேற துறையில இல்ல வேற விஷயத்துல நம்மளுடைய மொத்த கவனத்தையும் செலுத்தி நம்ம அங்க உழைச்சிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம். அந்த இடத்துல நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா பாருக்கு காட்டாகலாம். பாரோருக்கு அப்படின்னா உலகத்துல இருக்கவங்களுக்கு நம்ம முன்மாதிரியா மாறலாம். அப்ப தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே முடங்கி நிக்க கூடாது. அடுத்த குரல்: மாற்றார் தம் கூற்றை மதித்து செவி வாங்கி கூற்றின் மெய்காணல் சிறப்பு. ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம செவி கொடுத்து கேட்கணும் இல்லையா? மாற்றார் தம் கூற்றை மதித்து செவி வாங்கி, முதல்ல ஒருத்தங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கணும். ஓகே சொல்லிட்டாங்களே நம்ம கேட்டோமேன்னு சொல்லி அதை அப்படியே உண்மைன்னு நம்பாம அடுத்து என்ன பண்ணோம்னா அவங்க சொன்ன விஷயத்துல உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அதையே ஏத்துக்க பழகணும். முதல்ல ஒருத்தங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும், அதுக்கப்புறம் அதுல உண்மை என்னன்னு ஆராய்ஞ்சு அதை மட்டுமே எடுத்துக்கணும். அடுத்த குரல்: நான் இல்லை நீ இல்லை நாமென்று கூடுவோம் தேன்சேர் கனியாகும் வாழ்வு. இனிமையான குரல். அதாவது நானு நீ இல்ல உனக்கு எனக்குன்னு சொல்லி எப்பவுமே நம்மளை பத்தியே சுயநலமா யோசிக்காம ஒரு நல்ல பண்பை வளர்த்துக்கணும். நமக்கானது எனக்கானது அப்படின்னு சொல்லி சமூகத்திலையும் குடும்பத்திலையும் எல்லா இடத்துலயுமே நாம அப்படிங்கிற ஒற்றுமையோட நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை எப்படிப்பட்டது அமையும் அப்படின்னா தேன்சேர் கனியாகும். அதாவது கனி மாதிரி இருக்கும். அந்த கனி அது எப்படிப்பட்ட கனி சொல்றாங்க அப்படின்னா தேன்சேர் கனி.
தேனுடைய தன்மை என்ன அப்படின்னா இனிப்பு, திகட்டக்கூடிய இனிப்பா இருக்கும். அந்த மாதிரி இனிமையான வாழ்வா நம்ம வாழ்க்கை அமையும். எப்படி இருந்தா எல்லாரும் ஒத்துமையா, சுயநலம் இல்லாம இருந்தா, ஒற்றுமையா இருக்கும் போதுதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். அடுத்த குறள், தெரிந்தெடுத்து நூல் கற்றல் சொல் கேட்டல் வாழ்வை புரிந்துயர்த்தி செல்லும் நெறி. அதாவது நம் எல்லா புத்தகம் இல்லாம நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து புத்தகம் படிக்கிறது, நல்ல சொற்களை கேட்கிறது, நல்ல மனிதர்கள் கிட்ட உரையாடுறது, இந்த மாதிரியான பண்புகளை வளர்த்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இந்த பண்புகள் எல்லாமே நம்மளை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். நல்ல சொல் கேட்கறது, நமக்கு தேவையான நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறது போன்ற பண்புகள் நம்ம வாழ்க்கையை உயர்த்தி செல்லும். அடுத்து, தன்மடமை தானறிவு என்றுள்ள பேதையான் மண்ணறிவை தூற்றினகும். தன்மடமை தானறிவு, என்னுடைய மடமைனா முட்டாள்தனம். அதாவது நான் கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த முட்டாள்தனங்க தான் அறிவு. மற்ற எல்லாமே அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருப்பாங்க இல்லையா. பேதையான் அப்படின்னா அறிவாளி அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னோட முட்டாள்தனங்கள் எல்லாம் சரின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி. அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சமூகத்தில் இருக்கிற மற்ற நம்பிக்கைகளும் உண்மைகள் எல்லாமே பொய்யானது அப்படின்னு சொல்லி ஒரு மனசு இருக்கும். அதை வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். என்னுடைய அறிவு தான் சரி, இங்க சமூகத்தில் இருக்கிற மற்ற எல்லாமே வேஸ்ட் ஆனது, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளா இருப்பான். நம்ம எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கக்கூடாது. என்னுடைய சரி மட்டும்தான் சரின்னு நம்பக்கூடாது. அடுத்து 9வது குறள், ஆக்கும் திறனில்லை ஆயினும் வந்ததை தேக்கும் திறனுண்டேல் நன்று. இப்போ இந்த குறள்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு புதுசா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முடியல அப்படின்னாலுமே இருக்கிற விஷயத்த தக்க வச்சு கொள்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பண்பு. இப்போ பொதுவாக வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ சொத்தாக இருந்தாலும் பேராக இருந்தாலும் நம்ம மூத்தவங்க வந்துட்டு அதை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு நமக்கு இன்னும் அதிகமா சேர்க்க முடியல அப்படின்னாலுமே அதை காப்பாத்திக்கிறது அப்படிங்கறது நம்ம வீட்டுல எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. தாத்தா சொத்து இருக்கு, அதை அழிக்காம பாத்துக்கணும், இல்ல தாத்தாக்கு அப்பாக்கு இந்த பேர் இருக்கு, அதை எப்பவுமே காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கி எடுக்கிறதுக்கு திறமை இல்லாம இருந்தாலுமே இருக்கிறத அழிக்காம அதை தக்க வச்சுக்கிற பண்பு முக்கியமானது. அடுத்து கடைசி குறள், நீரோடும் பாதையெல்லாம் வீடாக்கி வைத்துவிட்டு ஊர் மூழ்கி போனதென்று பேச்சு. இது இப்போ சமீபத்துல நமக்கு மழை வர்றதுனால நிறைய இடத்துல வெள்ளம் வருது, வீடுகள்லாம் சேதமடைஞ்சு போகுது இல்லையா. இப்ப நம்ம என்ன சொல்வோம், இந்த மழையை திட்டுறது, காலநிலையை திட்டுறது, அந்த மாதிரி மனித இயல்பு அப்படித்தானே. நமக்கு ஒரு அழிவு வரும்போது அதைய வந்துட்டு குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, வெள்ளம் வர இடத்துலயும் காட்டுலயும் போய், இல்ல எங்கெல்லாம் மலை இருக்கும் சரிவு இருக்கும் அங்கெல்லாம் போய் வீடு கட்டுறது நம்ம தான். அது கடைசியில மழை வரும்போது காலநிலை வந்துட்டு மாற்றம் அடையும் போது இடிஞ்சு போகுது, கீழே விழுந்து போகுது. அப்ப என்ன பண்ணுவோம், அதை போய் குத்தம் சொல்லிட்டு இருப்போம். அப்போ நீரோடும் பாதையெல்லாம் வீடாக்கிட்டு வெள்ளம் வந்து வீடு இடிஞ்சு விழுந்த உடனேயே என்ன சொல்வோம், ஊரே மூழ்கி போச்சுன்னு குறை சொல்வோம் இல்லையா. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் இல்ல ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க எப்படி இருக்கணும், இல்ல எதை பண்ணக்கூடாது, எதை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறள். அதானே குறள் அப்படித்தானே, நமக்கு தேவையான விஷயத்த அறத்தை வந்துட்டு வலியுறுத்தக்கூடியதா இருக்கும். இதுவும் அப்படித்தான். நம்பிக்கையா போய் நிக்கிறது, இல்ல யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது, நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தேர்வு செய்து படிக்கிறது, அப்புறம் நமக்கு எது உண்மையோ அதை மட்டும் உண்மை நம்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னும், எல்லா இடத்துலயும் நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி நல்ல பண்புகள் எல்லாமே இந்த குறள்கள் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. நன்றி.